ப்ரைஸ் அலாட் கர்த்தர் நல்லவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்குள்ள பாட்டு ஸ்டோரி ப்ரேயர் இப்போ தான் போடுறேன். ஆக்சுவலி காலையிலே உங்களுக்கு வந்திருக்கும். ஒரு 12 மணிக்கிட்டலாம் போட்டது நேற்று போட வேண்டியது. நேற்று ஃப்ரீ டைமே கிடைக்காம கடைசி 12 மணிக்கு மேலே ஆல்மோஸ்ட் 12 மணி ஆயிடுச்சு நான் போகும்போது. அதனால் இன்றைக்கி என்ன 2 வந்திருக்குன்னு நினைக்காதீங்க. ஒன்று நேற்றுக்குள்ளது, இப்போ போடுறது இன்றைக்குள்ளது. ஓகே, சரி. இப்போ நம்ம பாட்டுக்கு போகலாம். என் தேவன் பெரியவர், என் தேவன் நல்லவர், என் தேவன் பெரியவர், என் தேவன் நல்லவர், அவரை விசுவாசி உனக்கெல்லாம் வாய்க்கும். என் தேவனை விசுவாசி உனக்கெல்லாம் வாய்க்கும். உந்தன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே முடிவுண்டு. உந்தன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே முடிவுண்டு. அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. என் தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஸ்டோரி. நேற்று வரைக்கும் நம்ம பார்த்தோம், இந்த மாதிரி அதாவது தேவன் கோவப்பட்டு என்ன பண்ணுறாரு, 3 பேருக்கும் சாபம். சாபம்னு எக்ஸாக்டாக பைபிளில் போடலை, பட் இதெல்லாம் சொல்லிடுறாரு. நீ வயிற்றை வச்சு நகர்வாய், சர்ப்பத்துக்கிட்ட ஒன்று சொல்கிறாரு, ஸ்திரீக்கிட்ட சொல்கிறாரு, ஆதாம்கிட்ட சொல்கிறாரு. அதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படின்னா, எப்போ இந்த ஆதாமும் ஏவாளும் அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிட்டாங்களோ, அடுத்து இவங்க ஜீவ விருட்சத்தின் கனியையும் சாப்பிட்டாங்கன்னா, ஜீவ விருட்சம்னா என்ன, டெத்தே இல்லாமல் ஒரு வாழ்க்கை, அந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் இவங்க பண்ணிட்டாங்கன்னா அது இதாகிடும்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு தேவன், அவங்கள மண்ணை பயன்படுத்துறதுக்காக, அதாவது பூமிக்கு போங்க, பூமிக்கு ஏதேன் தோட்டத்தில் இருந்து பூமிக்கு அனுப்பிட்டார் மண்ணை பயன்படுத்துறதுக்காக. ஏன்னா ஜீவ விருட்சத்தின் கனியை இவங்க சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுனால இவங்க என்ன பண்ணிட்டாரு, நன்மை தீமை அறியத்தக்க அந்த விஷயத்தை பண்ணதுனால நம்மளை மாதிரி ஆயிட்டாங்க. இனிஷியலாக தேவன் அப்படிலாம் இல்லாமல் வச்சுருக்காரு போல், நன்மை தீமைன்னு ஒன்றுமே இல்லாமல் ஜென்ரலாக படைச்சிருக்காரு போல். எப்போ அந்த விருட்சத்தை சாப்பிட்டானோ அப்போவே அவனுக்கு நன்மை தீமை அறியத்தக்க அந்த இது வந்துடுச்சு. ஸோ அடுத்து ஜீவ விருட்சத்தை கனின்னு சாப்பிட்டான் அப்படின்னா லைஃப் லாங் சாவே இல்லாத மாதிரி ஒரு வாழ்க்கை ஆயிரும்னு சொல்லி அதை என்ன பண்ணிட்டாரு, அவனை பூமிக்கு அனுப்பிட்டார். சரி, அங்கே ஆதாம் ஏவாளுக்கு ஃபஸ்ட்டு பையன் காயின் பிறக்கான். அடுத்து 2வது அவனுக்கு ஆதாமுக்கு இன்னொரு பிள்ளை பிறகு ஆபேல். காயின் என்ன வேலை பார்க்கான் அப்படின்னா, அவன் நிலத்தை பயன்படுத்துகிறவனாக இருக்கான். ஆபேலுக்கு என்ன வேலை பார்க்கான்னா, ஆடுகளை மேய்க்கிறவனாக இருக்கான். சரி, 2 பேருமே கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துகிறாங்க. அவங்களோட விளைச்சல்ல இருந்தோ அவங்களுக்கு கிடைக்கிற அந்த இதிலேருந்து என்ன பண்ணுறாங்க, காணிக்கை செலுத்துகிறாங்க. அதில் ஆபேல் என்ன பண்ணுறான்னா, அவனோட மந்தையில் இருக்கிற பெஸ்ட்டை கொண்டு போய் காணிக்கையாக செலுத்துகிறான். நல்ல புஷ்ஷுன்னு இருக்கிற கொழுமையாக இருக்கிற ஆடை காணிக்கையாக செலுத்துகிறான். ஆனால் இவன் என்ன பண்ணுறான், இந்த காயின் அவன் அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணலை. ஏதோ விளைச்சல்ல ஓகே இது கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கொடுக்காம போல. ஸோ தேவன் என்ன பண்ணுறாரு, காயினோட காணிக்கையை ஏற்றுக்கல, ஆபேலோட காணிக்கையை ஏற்றுக்கிறாரு. ஸோ இதனால் எரிச்சல் உண்டாகுது. காயினுக்கு முகநாடி வேறுபடுது. உடனே கர்த்தர் கூப்பிட்டு கேட்குறாரு, உனக்கு என்ன மூஞ்ச தூக்குற, நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ, நன்மை செய்யலைன்னா உனக்கு அப்படி தான் இருக்கும், பாவம் தான் உன்கிட்ட வருமே தவிர
நன்மை செஞ்சேன்னா தான் உனக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதுக்கப்புறமா இந்த காயின் என்ன பண்ணுறான், ஆபேலை வயல்வெளியில் வச்சு என்ன பண்ணிடுறான், கொலை செஞ்சிடறான். காயின் ஆபேலை கொலை செஞ்சது அந்த இரத்தத்தோட சத்தம் தேவனுக்கு கேட்டு தேவன் என்ன பண்ணுறாரு, கர்த்தர் காயினை நோக்கி கூப்பிட்றார். ஆபேல் எங்கே, அவன் தம்பி எங்கே அப்படின்னு கேட்குறாரு. அவன் எங்கே போனான்னு எனக்கு என்ன தெரியும், நான் என்ன அவனோட காவலாளியா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்கான். இல்லை, அவனோட இரத்தத்தோட சத்தம் என்னை பூமியிலேருந்து மேலே கூப்பிட்டுச்சு அப்படின்னு சொல்லி, நீ உன் சகோதரனோட ரத்தத்தை உன் கையில் வாங்கி கொண்டதுனால நீ சபிக்கப்பட்டிருப்பாய் பூமியில் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரி, இதுக்கப்புறமா என்ன நடந்தது நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ப்ரேயர் பண்ணலாம். யூஸ்வலாக யாராச்சும் ஒருத்தருக்காக ப்ரேயர் பண்ணலான்னு சொன்னேன். இன்றைக்கி யாருக்காக ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது, இப்போ நம்ம வீடியோ பார்க்குற எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலிக்காக ப்ரேயர் பண்ணுவோம். இதில் இப்போ என்ன மாதிரி இருக்கிறாங்க, ஹிந்துவிலேருந்து வராங்க, ஒருத்தர் மட்டும் ரசிக்கப்பட்டிருக்காங்க, மற்றவங்களாம் ரசிக்கப்படலை அப்படிங்கிற கேட்டகரியில் உள்ளவங்களுக்காக இப்போ ப்ரேயர் பண்ண போகிறோம். கர்த்தாவே, ஸ்தோத்திரம் அப்பா, பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவே, தேவனே, நல்ல தேவனே, ஜீவனுள்ள தேவனே, இரக்கமுள்ள தேவனே, அன்பின் தேவனே, கர்த்தாவே, இன்றைக்கி நாங்கள் யாருக்காக ப்ரேயர் பண்ணுறோன்னா, ரட்சிக்கப்படாமல் இருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது ஒரு ஃபேமிலியில் ஒருத்தர் மட்டும் ரட்சிக்கப்பட்டு மற்றவங்களாம் ரட்சிக்கப்படாமல், ஸோ அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறேன். எஸ்பெஷலி இந்த வீடியோ பார்க்குறவங்க அவங்க ஃபேமிலிக்காக ப்ரேயர் பண்ணுறோம். கர்த்தாவே, ரட்சிப்பு கர்த்தருடையது. கர்த்தாவே, நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான்னு. கர்த்தாவே, நீங்கள் அதாவது எல்லோரும் எப்போ ரட்சிக்கப்படணும் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட டைம் வச்சுருப்பீங்க. அதை உங்கள் கருத்தில் வைப்பீங்க. என் குடும்பத்தில் இல்லை, இந்த வீடியோ பார்க்குறவங்களோட குடும்பத்தில் ஒருவராலும் சரி ரட்சிப்பு ஏற்படாமல் அவங்க வாழ்க்கை முடியக்கூடாது. கர்த்தாவே, அவங்க ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் சமாதானமாக முடியணும். ரட்சிக்கப்பட்டு தான் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் முடியணும். கர்த்தாவே, வாழ்க்கையில் இது வேணும், குழந்தை வேணும், வேலை வேணும், அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் இருக்குது, அதெல்லாம் செகண்ட்ரி. ஆனால் ரட்சிப்பு தான் ஃபஸ்ட்டு. கர்த்தாவே, ஒவ்வொருத்தரோட ஃபஸ்ட்டு டிமாண்ட் என்னவாக இருக்குன்னா ரட்சிப்பு தான். அந்த ரட்சிப்பை இயேசுவோட நாமத்தில் எடுத்துக்கிறேன்ப்பா. தேங்க்யூ ஜீசஸ். துதியும் கனமும் மகிமை என்றைக்கும் உமக்கே செலுத்துகிறோம். ஆமென்.